ஹாய் எவரிபடி. டிராகன் படக்குழுவினரை வீட்டுக்கே அழைத்து பாராட்டிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எப்போதுமே ஒரு அற்புதமான குணம் உண்டு. யாராவது நல்லது செஞ்சாங்கன்னா கூப்பிட்டு பாராட்டுவார். அவங்க கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை இன்னமும் என்கரேஜ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த நிலையில தான் டிராகன் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு விமர்சனம் பெற்று வருகிறது. இப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படக்குழுவினரையும் அந்த படத்தில் நடித்த பிரதீப் ரங்கநாதன் அவரையும் வாழ்த்திருக்காரு. இந்த போட்டோஸ் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதில் இயக்குனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய கனவு நிறைவேறிய நாள் இன்று அப்படின்னு அவர் தெரிவிக்க விட்டுருக்காரு. ட்விட்டும் போட்டிருக்காரு, நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல படம் எடுக்க வேண்டும். படத்தை பார்த்துவிட்டு ரஜினி சார் வீட்டுக்கு அழைத்து பாராட்டி நம் படத்தை பற்றி பேச வேண்டும் என்பது இயக்குனராக வேண்டும் என்று கஷ்டப்பட்டு உழைக்கும் ஒவ்வொரு உதவி இயக்குனர்களின் கனவு நிறைவேறிய நாள் இன்று அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுருக்காரு. டிராகன் படக்குழுவினருக்கு தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு, நீங்க படம் பார்த்தீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. படம் எப்படி இருக்கு அப்படின்னு. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. தலைவருடைய படங்கள் தான் இணைச்சிருக்கு பாருங்க. when தலைவர் did that cigarette steal I was done அப்படின்னு தேங்க்ஸ் காட் அப்படின்னு தலைவருடைய ஸ்டில்ஸ் அங்க போயிட்டு படக்குழுவினர் எடுத்துக்கிட்டாங்கல்ல, அதை பதிவிட்டிருக்காரு. இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவரை ஃபாலோ பண்ணாம எந்த மனிதரும் கிடையாது, எந்த நடிகரும் கிடையாது, எந்த இயக்குனரும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு தயாரிப்பாளரையும் வாழ வச்சிட்டு இருக்காரு, இயக்குனர்களையும் வாழ வச்சிட்டு இருக்காரு, நடிகர்களையும் வாழ வச்சிட்டு இருக்காரு, நடிகைகளையும் வாழ வச்சிட்டு இருக்காரு. யாரெல்லாம் பட வாய்ப்பு இல்லாம அதுவும் இல்லாம தொடர்ந்து ஃபிளாப் கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் தன்னுடைய படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள மேலும் முன்னேறணும் அப்படின்னு அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துட்டு இருக்காரு தலைவர். இது தலைவருடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு படம் ஃபிளாப் ஆச்சுனாக்கா ஓகே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது கால் ஷீட்டு, அவங்கள ஒதுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் இல்லை, அவரும் நல்ல இயக்குனர், அவரும் நல்ல நடிகர், அவங்களும் நல்ல நடிகை தான், அவங்களும் நடிப்பாங்க அப்படின்னு தன்னுடைய படத்தின் மூலியமா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னும் அதிக வாய்ப்புகளை அவர் பெற ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் அப்படின்றது மட்டும் உண்மை. இன்னைக்கு வரும் இளம் இயக்குனர்கள் மட்டும் இல்ல, இளம் நடிகர்களையும் நன்றாக நடிக்கும் பொழுதும் நன்றாக படத்தை இயக்கும் பொழுதும் அவங்கள கூப்பிட்டு வாழ்த்துறது வழக்கமா வச்சிருக்காரு. இது தலைவருடைய ஸ்டைல். ஐஸ்வர்யா கணேஷ் இவர் தலைவரை சந்திச்சிருக்காரு. என்ன ரீசன் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்வீட் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வெரி ஓன் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போட்டு ஃபயர் விட்டுருக்காரு. பிளஸிங் அண்ட் விஷஸ் ஃபார் மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்னு போட்டு தெரிக்க விட்டுருக்காரு. எது எப்படியோ இந்த படம் வருது, இந்த படத்தை இவங்க தான் தயாரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இன்னைக்கு நான் இந்த படத்தை பத்தி பேச காரணம் யாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நாளைக்கு இந்த தகவல் எத்தனை பேருக்கிட்ட போய் சேரப்போகுது அப்படின்றது தான். இதெல்லாம் இப்போ நிறைய படக்குழுவினர் ரொம்ப காசு செலவு பண்ணி, இப்போ கங்குவாலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு செலவு பண்ணி அவங்க ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க. அதுவும் ஒரு ஸ்டேட்டா போய் இது மாதிரி 5 பைசா செலவு இல்லாம தலைவர் வந்து பார்த்தாரு. இன்னைக்கு அந்த படத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்றது தான் உண்மை. தலைவர் எப்போதுமே எல்லாருக்கும் நன்மையை மட்டுமே செய்து கொண்டு இருப்பவர். இன்னைக்கு வரைக்கும் கடவுள் அவரை நல்லா தான் வச்சிருக்காங்க. ஹேட்டர்ஸ் என்னதான் சொல்லிட்டு போகட்டும், ஆனா உண்மைன்றது ஹேட்டர்ஸுக்கும் தெரியும். எது எப்படியோ நீங்க சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன். எல்லா இளம் இயக்குனர்களையும் இளம் நடிகர்களையும் பாகுபாடு இல்லாம கூப்பிட்டு பாராட்டுறது நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் அப்படின்னு சொல்றேன். இதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா டிராகன் படம் பாத்தீங்களா, எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.